ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மம்தா தமிழ் டாக்ஸ். நீங்களாம் நல்லா இருக்கீங்களாப்பா? இன்னைக்கு இந்த வீடியோ யாருக்காகனா நம்ம அண்ணி திரிசாக்காக தான். என்னடா நான் அண்ணின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? எங்க அண்ணன் கூட ஏராளப்பட்ட நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அப்ப எத்தனை அண்ணிகள் இருக்கணும்? நம்ம தமிழ் கலாச்சாரத்துல அண்ணின்னா என்ன அர்த்தம்? ஒரு தாய்க்கு சமமாதான் அண்ணிய சொல்லுவாங்க. இன்னைக்கு திரிசா தான் தமிழ்நாட்டிலோட தாயா இருக்காங்க. இது நியாயம்தானா? அண்ணன் ஏதாவது தாலி கட்டி கழுத்துல அப்படியே தொங்க தொங்க போட்டிருக்காங்களா? இல்ல தாலி கலாச்சாரம் தான் வேணாம், ரிங்கு மாத்தி ஏதாவது சர்ச்சில் ஏதாவது ரிங்கு மாத்திருக்காரா? இல்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரா? எதுக்காக நீங்க திரிசாவை அண்ணி அண்ணின்னு எல்லாரும் கூப்பிடுறீங்க சொல்லுங்க? நீங்க அண்ணி அண்ணின்னு சொல்றீங்களே, திரிசா மேடம் அவங்க சொல்லியிருக்காங்களா? யாரெல்லாம் திரிசா அவர்களே அண்ணின்னு சொல்றீங்களோ எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா எல்லா வேலையும் அப்படி அப்படியே போட்டுட்டு தாம்பல தட்டுல தேங்காய் வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்க முதல்ல போய் சம்பந்தம் பேசி திரிசாக்கு விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். 2 குழந்தைய பெத்து கொடுத்த ஒரு தாயோட மிடுக்கும் மரியாதையும் யாருக்கு கிடைக்கும்? இல்ல கேக்குறேன், யாருக்கு கிடைக்கும்? விஜய் அவர்களை நம்பி 2 குழந்தைய பெற்றிருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டுட்டீங்களா? இனிமே யாராவது சொல்றேன் திரிசாவை பார்த்து அண்ணி அண்ணி அண்ணின்னு கோஷம் போட்டீங்க, உண்மையிலேயே நான் அவங்கள பார்த்தேன்னா கல்ல தூக்கி அடிப்பேன். நான் முகத்தை கட்டி தான் வீடியோ போடுறேன், பயந்துக்கிட்டுலாம் ஒண்ணும் போடல. ஒரு நியாயம் இல்ல, ஒரு கலாச்சார பண்பாடு இல்ல. பாக்குறத வச்சு கேட்கறத வச்சு ஏன் இப்படி ஒரு குடும்பத்துல சீரழிக்கிறீங்க? சார், சிஎம் சார், அண்ணா தயவு செஞ்சு சொல்லுங்கண்ணா. நீங்களாவது உங்க ரசிகர்களுக்கு சொல்லுங்கண்ணா, உங்க தொண்டர்களுக்கு சொல்லுங்கண்ணா, இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லுங்கண்ணா. நீங்க சொல்லுங்கண்ணா. ஆனா இப்ப நீங்க சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க நம்ம துணை முதல்வர் மாதிரி ரொம்ப மிடுக்கா வர்றதுன்னா போறதுன்னா இருக்கட்டும், அவங்க ஒரு நடிகா வந்துட்டு போட்டோம். ஆனா இந்த மக்கள் அந்த மாதிரி பேசும்போது ஒரு நல்ல பொண்ணு என்ன சொல்லணும்? அந்த மாதிரி பேசாதீங்க, அவர் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா அவருக்கு எனக்கு உறவு இருக்கு, கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்குவோம், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன அண்ணின்னு கூப்பிடுங்கன்னு சொல்லணும். இது நாள் வரைக்கும் அவரோட சொந்த பிரச்சனை சொந்தமா இருந்தது. இப்ப கூட பர்சனல்னா சொல்லாதீங்க, பர்சனல்லாம் கிடையாது. விஜய் சாரை பொறுத்த அளவுக்கு நம்ம வீட்டு பிள்ளை அவருக்கு ஏது பர்சனல்? இருக்கும்போது நம்ம உரிமையா கேட்கலாம், தப்பில்லை. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் பணி எவ்வளவோ இருக்கு, யார் பின்னாலே சுத்த அவருக்கு நேரம் இல்லை. ஆனா உங்களுக்கு தான் நேரம் இல்லாம வரவங்க போறவங்க எல்லாம் அண்ணின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க பொண்டாட்டி வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா எங்க வீட்டுக்கார வந்து இன்னொரு பொண்ணோட சேர்த்து வச்சு அண்ணின்னு சொல்லுங்கன்ட்டு? சூப்பரா லட்டு மாதிரி, எங்க பாருங்க லட்டு மாதிரி 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க வந்து சொன்னாங்களா? இல்ல விஜய் சொன்னாரா திரிசாவை அண்ணின்னு சொல்லுங்கன்ட்டு? அவங்களுக்கு ஏன் எப்ப பார்த்தாலும் அவங்க வரும்போதுல அண்ணின்றீங்க, கை தட்டுறீங்க, கோஷம் போடுறீங்க, எதுக்கு பண்றீங்க? அப்படி ஆர்ப்பரிக்கிறீங்களே, ஏன் ஆர்ப்பரிக்கிறீங்க? அழகுன்றது முகத்துல இல்லைங்க, இங்க இங்க மனசுல இருக்கணும், நடக்கிற நடத்தையில இருக்கணும் அழகு.